அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் இருக்க ஸ்பைஸியே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஸ்பைஸ் வேணுன்றதுக்காக நான் இதில் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடரை சேர்க்குறேன். பிளாக் பெப்பர் போட்டு சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் சேர்த்து இது நல்லா நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த சாஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் கார்லிக் எல்லாமே நல்லா சூப்பராக சாத்தே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பிளேவாக அரைச்சி வச்சுருக்க சாஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் பட் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ இதில் உப்பு சேர்த்து நல்லா நம்ம அதை சுண்ட விட போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சோடனே பாஸ்தாவும் ரெடி ஆகிடும். பாஸ்தா ரெடி ஆனோடனே எடுத்து நம்ம போட்டு இந்த சாஸில் போட்டு டாஸ் பண்ணோன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த சாஸ் சுண்ட வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ் நல்லா சுண்டி சூப்பராக திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை அதில் போட்டு நம்ம டாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டிஷ்ஷோட எண்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக க்ரீம் சேர்க்க போகிறோம். க்ரீம் வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதில் லைட்டாக க்ரீம் சேர்க்குறேன். ஸோ பேசிக்கலி இந்த பாஸ்தா எப்போதுமே லாஸ்ட்டாக சீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுவாங்க. வீட்டில் எப்போ பார்த்தாலும் அந்த பார்மசன் சீஸ் இல்லை நார்மலாக சீஸ் இருக்காதுன்றதுனால இந்த வாட்டி சீஸ் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஸ்பைசி சாஸ் கூட கொஞ்சமாக க்ரீம் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம்.